ஹலோ गाइस நான் உங்க கேவின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா மறுபடியும் ரேங்க் புடிச்சிட்டாங்க. இது கொஞ்சம் வாய்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், கொஞ்ச நாள் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஏன் ஒருத்தர் கூட லைக் பண்ணல. ஒரு லைக் கிடைக்க கூட சந்தோஷமாக இருக்குங்க. ஒருத்தர் கூட லைக் பண்ண நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஸோ அப்படியாவது இந்த வீடியோவை கொஞ்சம் ஒரு 10 லைக்காவது கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள். லைக்கு சுத்தமாக ஒரு லைக் கூட கொடுக்க மாட்டேறீங்க. இல்லை நாங்களும் வளரணும்ல, மாட்டு ரவி போல் ஆஜிராக் போல் அந்த மாதிரி நாங்களும் வளரணும்ல. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறோம். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் என்ன இங்கே இத்தனை பேர் ஏங்குறானுங்க, அடிச்சிருவானுங்களோ பார்ப்போம். என்னடா இது, என்ன கண்ணு இது? ஓடு புட்டுக்கிட்டு என்னங்க ஆகுது? லேக் ஆகுது. ஐயோ நல்ல ஹெல்த்து குறைச்சேன், ஆனால் மிஸ் ஆகிட்டான். டேய் இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கலடா, நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது வச்சுக்கிறேன். ஏங்க அப்புறம் இந்த ஃபோன் கொஞ்சம் ரொம்ப லேக் ஆகுது, தெரியுது அவங்களுக்கு? அதான் நல்ல ஃபோன் வாங்கணும். எந்த ஃபோன் வாங்கினாலும் கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஒரு நல்ல கேமிங் ஃபோனும் வாங்கணும். நிறைய ஃபோன் இருக்குது, ஆனால் எனக்கும் தெரில எந்த ஃபோன் வாங்கணும். என்னடா கண்ணு இந்த கண்ணு கொடுக்குறீங்க? இல்லை ஏதாவது தேவையில்லாத ஆப் ஏதாவது அதிகமாக இருந்தால் அதெல்லாம் ஆகுமா? இங்கே கில்லு சும்மா ஒரு கில் அடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய டேமேஜ் கொடுக்கணும், அது வந்து மெயின். எப்போவுமே டேமேஜ் தான். இப்போ நம்ம டேமேஜ் வந்து ஒரு 2000 4000 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 5 கிலோ அடிச்சிருக்கோம். ஒரு 2000 4000 டேமேஜ்னால் ஒரு 40 50 வரைக்கும் ப்ளஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் நான் 80 ப்ளஸ் ஆகிருக்கு எனக்கு. ஓடுறான் போகணும். ஐயோ வேற அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். கையில் எப்பவும் கன் எடுத்து வச்சுக்கலாம். எங்க ஒரு செகண்டில் பக்குன்னு ஆயிடுச்சுங்க. இருங்க ஃபஸ்ட்டு உள்ளே போய் சேஃப்டியாக போட்டுப்போம். சி இந்த லேக் ஆகுறதுனால எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நாட்டில் வீடியோ ஆன் பண்ணாமல் போட்டால் கூட அவ்வளோ லேக் ஆகலைங்க. இன்னொன்று தெரியல, பயங்கரமாக லேக் ஆகுது இன்றைக்கின்னு பார்த்து. சில கேம்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் டெலிட் பண்ணணும். எங்கே இருக்கான் இன்னும்? எவனாவது வருவானா மாட்டுவானான்னு தெரில. இந்த ஸ்னைல் கேரட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நத்தை மாதிரி இது ஒன்று உருண்டு போதில்ல, சூப்பராக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கார்லாம் கிடச்சி விட்றாதீங்க. கார் எடுங்க, சுற்றிக்கிட்டே இருங்க. பொறுமையாக எவனை பார்த்தாலும் பொறுமையாக ஏற்றுறீங்களா, டேமேஜ் விழுதா கிளம்பிட்டே இருங்க. இல்லைன்னா இன்னைக்கு க்ளூவால் போடாமல் ஓடுறான்னா மறுபடியும் ரிவர்ஸ் அடிச்சுன்னு எடுங்க. அவ்வளோதான். நம்ம ஜோனு வந்து இங்கே ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, ஒருத்தன் ஓடுறான்னு தெரியுது. அவங்க மேப்பில் காட்டும் ஏதோ ஒரு குணாய் காட்டுறதுல 2 நைஃபு சொறி நம்ம மேகத்தில் ரெட் கலரில் அவனை தான் இப்போ அடிக்க போகிறோம். மேலே இருக்க நினைக்கிறேன். வண்டி இல்லை, வண்டி இது மேலே போகுமா? கிராஸ் ஃபயர் நடக்குதுங்க, கிராஸ் ஃபயர் நடக்குதுங்க. அவ்வளோதாங்க, முடிச்சு விட்டாங்க. பாருங்கள் இப்போ நான் எவ்வளோ டேமேஜ் நம்ம கொடுத்துருக்கேன். கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் தெரிஞ்சு பாருங்கள். 3 மைனஸ் ஆயிடுச்சு. எவ்வளோ நம்ம டேமேஜ் கொடுத்துருப்பேன் பாருங்கள். பாருங்கள் 1017 தான் கொடுத்துருக்கேன் டேமேஜ். ஆனால் ஹெட்ஷாட் இது பாருங்கள் 371 2 கில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இல்லை, பிளேஸ்மெண்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளேஸ்மெண்ட் பிடிச்சாதான் எல்லாமே. சரி வாங்க ஒரு லோனஸ் போட்டு அப்புறம் பார்ப்போம். இல்லை பியரே போடுவோம், பூயா அடிக்கணும். நம்ம தான் இன்றைக்குமே நம்ம தான். ஒரு இது இங்கே வச்சிடணும் பாருங்கள். இது ட்ரிப்பு மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். இங்கே ஒன்று வைக்கணும், முன்னாடி வந்து டக்குன்னு இங்கே ஒன்று வைக்கணும், இந்த சைடில் வந்து இங்கே ஒன்று வச்சுட்டு, ஐயோ வைக்க முடியல, இங்கே ஒன்று வச்சுட்டு டக்குன்னு. ஐயோ செம்மையாக இருக்குல்ல. கேரக்டர் ஸ்கில் நான் வச்சுக்கிறேன். அப்படியே அதே கேரக்டர் ஸ்கில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் லேக் ஆகலாம், இன்னும் பயங்கரமாக இருக்கும் என் கேம் பிளே. நல்லா ஆடுவேன், இப்போ கொஞ்சம் கேவலமாக ஆடுறேன். யாரெல்லாம் ஓல்டு பிளேயரோ அவங்களாம் மறக்காமல் சோக எமோஜை கமெண்ட்டில் போட்டு விட்ருங்கப்பா. முடியல, நம்ம எங்கே இருக்கலாம்? பாக்ஸிங் ஜிம் அவங்க மூலமாக போய் கலந்துக்கிட்டு தான் அடிக்கிற அடியில் அவ்வளோதான். பாருங்கள் எப்படியோ சும்மா வாய் பேசுவேன். பட் நான் சின்ன பையன் தானே, சும்மா வாய் பேசுவேன். ஆனால் டக்குன்னு அவுட் ஆகிடுவேன். அது யாருக்கும் கண்டுபிடிக்காது. ப்ளீஸ் ஒரு லைக் போடுங்க, ஒரு லைக்கு மறக்காமல் போட்டுருங்கப்பா. ஒரு லைக் தானே கேட்குறேன், ஒரே ஒரு லைக் தானே கேட்குறேன். நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னா என் கேம் பிளே பிடிக்கலன்னா மூஞ்சி மேலே சொல்லுங்கள், மூஞ்சி மேலே. நான் கோவப்பட மாட்டேன். ஒருத்தம் கூட இறங்கல. நாலுலேருந்து வீடியோலாம் நல்லா கிளியராக வரும், லேகே இல்லாமல். அதுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். நாலுலேருந்து பாருங்கள் வீடியோ எப்படி வரும். தக்க 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 தக்கன்னு வரும். ஐயோ என்ன ஒருத்தம் கூட இல்லை. மேப்பில் வேணா மார்க் பண்ணிட்டு போய் அடிப்போமா, இதில் நம்மள அடிப்பானா? ஹார்ட்டை நம்பிட்டு போகும். இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிடுவேன். அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஏன்னா என்ன பண்ணுறதுன்னா, நான் எப்பவுமே ஹார்ட் நம்பிட்டு இறங்கிடுவேன் சில தடவை. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரம் கண்டுபிடிச்சேன், ஹார்ட் வந்து நம்மளை காப்பாற்றாது அவ்வளோ சீக்கிரம்லாம். எப்போ நம்ம டக்குன்னு முடிஞ்சிடும் ஹார்ட்லாம். சும்மா ஒரு 1.5 மணி நிமிஷம் தான் இருக்க பாருங்கள். அந்த வீட்லேயே 2 பேர் இருக்கானுங்க, மார்க் பண்ணி கட்டுறேன் பாருங்க. அங்கேயே 2 பேர் வரானுங்க பார்த்தியா.
இது பாருங்க எவ்வளோ எழுத்து கோத்து விட்டான். இதான் ஹார்ட்டு நம்பிட்டு எப்பவும் இறங்காதீங்க. இவன் கொஞ்சம் உஷாராக இருப்பான். நம்ம அதனால் என்ன தடவை பண்ணணும், கையில் கன் எடுத்துக்கணும், ரீலோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சொன்னல எவ்வளோ லேக் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்களே, எவ்வளோ லேக் ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி இங்கே ஒரு ஜிம் இருக்கும், நம்ம இங்கே போவோம். நாசமாக போச்சு. அவ்வளோதான் நக்குன்றான். சரி ஓகே, நான் பண்ண தப்பு எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஒழுங்காக டைம் கீப்பப் பண்ணி ஆடுங்க. அது போட்டு போதும். ஒரு 2-3 கிலோ டேமேஜ் தான் மெயின். நீங்கள் டேமேஜ் கொடுத்தாலே நல்ல ப்ளஸ் ஆகும். நான் சில தடவை கரெக்டாக தான் விளையாடுவேன், ஆனால் சில தடவை என்னையே நான் மறந்துடுவேன். ஸோ நான் பண்ண தப்பை இந்த இடத்துல நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நான் இதுமாதிரி பண்ணாதீங்க. நம்ம கொஞ்சம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ். அடுத்த வீட்டில் பார்ப்போம். இப்போதைக்கு உங்கள் நம்பன் கேள்வி.